அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது சினைப்பையில் வரக்கூடிய நீர்க்கட்டிகள் கிடையாது, நீர்க்கட்டி. இதுக்கு பேர் சிம்பிள் சிஸ்ட்னு பேர். இது நிறைய பேர் ஸ்கேன் பார்க்கும் பொழுது ஆக்சிடென்டலாக நமக்கு தெரிய வரும். இதற்கான காரணங்கள் என்ன, இதற்கு ஏதாவது தீர்வு இருக்கா, அறுவை சிகிச்சை இல்லாமல் இதை சரி பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிள் சிஸ்ட் அப்படிங்கிறது நிறைய பெண்களுக்கு ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஸ்கேன் பண்ணி பார்க்கும் பொழுது அது தெரிய வரும். இது மேக்சிமம் நமக்கு எந்த விதமான அறிகுறிகளும் இல்லாமல் தான் அதுவே உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எந்த பருவத்தில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பருவ வயது அடைந்ததுலேருந்தே 40-45 வயது வரைக்கும் கருமுட்டை வளரக்கூடிய காலகட்டங்களில் எப்போ வேணாலும் இந்த மாதிரி சிஸ்ட் வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு மெல்லிய உரையினால் அது உருவாக்கப்பட்டதாகவும் அதுக்குள்ளே கிளியரான தண்ணி, லிக்விட் நீர் இருக்கிற மாதிரியும் இருக்கும். வட்டமாக நீள்வட்டமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது சினைப்பைக்கு மேலேயோ அல்ல உள்ள பொதிஞ்சோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ அந்த சிம்பிள் சிஸ்ட் அப்படிங்கிறத 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபங்க்ஷனல் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கருமுட்டை வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய பருவத்தில் நம்ம போய் ஸ்கேன் பண்ணோன்னா கருமுட்டை அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க, அது ஃபங்க்ஷனல் சிஸ்ட்ன்னு தான் கொடுப்பாங்க. அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்த 2வது விஷயம் ஃபாலிகுலர் சிஸ்ட் அப்படின்னு இருக்கு. கருமுட்டை வெடிக்கக்கூடிய பருவத்தையும் தாண்டி, ஓவிலேஷன் பீரியடையும் தாண்டி அது வெடிக்காம அது முழுமையான ஒரு சிஸ்டா வளர்ந்துக்கிட்டே போகிறத ஃபாலிகுலர் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது அடுத்தடுத்த மாதாந்திர ருது காலத்தில் மறைஞ்சிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 3வது விஷயம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கார்பஸ் லூட்டியல் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். பருவத்தில் கரெக்டாக கருமுட்டை வெளிப்பட்டதுக்கு அப்புறம் அந்த ரெமினன்ஸ்லேருந்தெல்லாம் ஒரு சிஸ்ட் மாதிரி ஒரு அமைப்பு உருவாகும். இது கார்பஸ் லூட்டியல் சிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது கருத்தரிக்கக்கூடிய பெண்களுக்கு இது அடுத்தடுத்த நிலைக்கு தள்ளி போயிட்டே இருக்கும், இல்லைன்னா அது அப்படியே ரிசால்வ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி 3 வகையான சிஸ்ட்டை நம்ம பார்க்குறோம். இந்த 3 வகையான சிஸ்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தன்னால் சுருங்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இது பிரச்சனை ஆகக்கூடிய விஷயமா இருந்ததுன்னா நமக்கு சின்ன அறிகுறிகள் காட்டும். இது ரொம்ப கம்மியான பேத்துக்கு தான் இந்த மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் கேஸ், பிளாட்டிங், வயிற்றில் ஒரு அழுத்தம் இருக்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு வலி இருக்கும். சில பேருக்கு இந்த சிஸ்ட் பிரேக்கப் ஆகிடுச்சுன்னா ஃபீவர், லைட்டாக இன்ஃபெக்ஷன், வாமிட்டிங் சென்சேஷன், அதிகப்படியான வயிற்று வலி, இந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த நிலைகள் எல்லாம் நமக்கு இருக்கா அப்படிங்கிறது தகுதியான பரிசோதனையின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கணும். 1, ஆக்சிடென்டலாக அதுவாக சுருங்கிடும். 2, 3வது விஷயம், கண்டிப்பாக இந்த சிம்பிள் சிஸ்ட் கேன்சராக மாறாது. எவ்வளோ பெரிய சிஸ்டாக இருந்தாலும் அது கேன்சராக மாறாது அப்படிங்கிறதையும் இன்றைய இளம் தலைமுறை பெண்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த சிஸ்ட்டுங்கிறத ஸ்கேனில் பார்த்துட்டாங்கனாலே டாக்டர் ஏதாவது பிரச்சனையா, இது பின்னாடி ஏதாவது தொந்தரவு கொடுத்துருமா, கேன்சராக வந்துடுமா, எனக்கு குழந்தை பாக்கியத்துக்கு பிரச்சனை கொடுக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் அந்த பயம் எல்லாம் தேவையே கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஸ்கேனில் உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனல் சிஸ்ட் மாதிரியோ இல்லை ஃபாலிகுலர் சிஸ்ட் மாதிரியோ இருந்து அது வெடிக்காமல், ஃபாலிகுலர் சிஸ்ட் தான் நம்ம சொல்கிறோம், வெடிக்காமல் அப்படி இருந்து அடுத்த பீரியட்ஸில் அது ரிசால்வ் ஆகிடணும், அடுத்த பீரியட் ஸ்கேனில் அது போயிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க என்ன பண்ணலான்னா, டெய்லி சுண்டை வற்றல் குடிநீர் எடுத்துகிட்டே வரலாம். சுண்டை வற்றல் ஒரு 5 வற்றல் வீதம் எடுத்து 1-2 தட்டிட்டு 1 டம்ளர் தண்ணி விட்டு கொதிக்க வச்சு அதை அப்படியே குடிச்சிட்டே வரலாம். இது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சிஸ்டை ரெக்ரெஸ் பண்ணுறதுக்கு, சுருக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஒரு விஷயம். அடுத்து பார்த்தோன்னா இன்ஃப்ளமேஷன், வீக்கத்தை குறைக்கிறதுக்காக கருஞ்சீரக பொடி ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துட்டு அது கூட 2 சிட்டிகை மிளகு பொடியும் 2 சிட்டிகை மஞ்சள் தூளும் சேர்த்து ஒரு கஷாயம் மாதிரி கொதிக்க வச்சு கருப்பட்டி போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் அடுத்த சைக்கிளில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்பொழுது அந்த மாதிரியான சிம்பிள் சிஸ்ட் ரிசால்வ் ஆகி இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எடுத்த உடனே சினைப்பையில் நீர்க்கட்டி இருக்குது அப்படிங்கும்பொழுது உடனே பயப்படாமல் அது எதனால் வந்திருக்கும் அப்படிங்கிற காரணத்தையும், உங்களுக்கு ஏதாவது
ஹார்மோன் சார்ந்த பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு எடுத்தோடனே பயப்படாமல் அதை சால்வ் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ நான் சொல்லிக் கொடுத்த விஷயங்களை வச்சு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இதை பற்றி நம்ம பயப்படக்கூடாது, என்ன முறைகளை கையாளலாம் அப்படிங்கிறத பற்றியும். ஸோ பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.